அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். கணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தஃப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் முஃமினூன் என்கின்ற 23வது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம். இதுவரை இந்த சூறாவில் நாம் 25 வசனங்களின் விளக்கங்களை பார்த்துள்ளோம். கடைசியாக நாம் பார்த்த வசனங்கள், இறைத்தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமுதாயத்து மக்களுக்கு இறைத்தூதராக அனுப்பப்பட்டார்கள். நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அவனை தவிர்த்து உங்களுக்கு வேறு தெய்வம் இல்லை, நீங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ள வேண்டாமா என்று அவர்கள் சொன்னபோது, அவருடைய சமுதாயத்தில் உள்ள இறை மறுப்பாளர்கள் அவரை பார்த்து கூறினார்கள், இவர் உங்களை போன்ற மனிதரே அன்றி வேறு இல்லை, இவருக்கு ஒரு மனநோய் இருக்கிறது. அந்த மனநோயின் வடிவம் என்னவென்றால், உங்கள் எல்லோரையும் விட நான் கொஞ்சம் மேலானவன் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அது ஒரு மனநோய், காலப்போக்கில் இது சரியாகிவிடும் என்று. வலவ் ஷா அல்லாஹுல் அன்ஸல மலாயிகத்தம் மா சமிஅனா பிஹாதா ஃபீ ஆபாயினல் அவ்வலீன். இதற்கு முன்னர் நம்முடைய முன்னோர்களில் உடைய வரலாற்றில் நாம் எங்கும் கேள்விப்படாத அளவுக்கு இவர் புதியதாக ஏதோ ஒன்றை சொல்கிறார், நான் தான் இறை தூதர் என்று. இறை தூதர்கள் என்றால் அவர்கள் வானவர்களாகத்தானே இருக்க வேண்டும். ஒரு மனிதரை போய் எப்படி இறைவன் இறை தூதராக அனுப்புவான்? இது நாம் கேள்விப்படாத புதிய தகவலாக இருக்கிறது. எனவே இவருக்கு ஒரு மனநோய் இருக்கிறது. இன்ஹு இல்லா ரஜுல் பிஹி ஜின்னா ஃபதரப்பசு பிஹி ஹத்தாஹீன். கொஞ்சம் அவகாசம் கொடுப்போம் அவருக்கு, இந்த மனநோய் தானாக சரியாகிவிடும், காலப்போக்கிலே எல்லாம் சரியாக போய்விடும் என்று இறை தூதர் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மக்கள் இழித்து பேசியதை கடந்த வசனத்தில் அல்லாஹ் கூறியிருப்பதை நாம் பார்த்தோம். இதுவரைக்கும் வசனம் 25, 26, 27 ஆகிய இந்த 2 வசனங்கள் இறைத்தூதர் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் இட்ட கட்டளை, நூஹ் நபி இறைவனிடம் செய்த பிரார்த்தனை, இதன் விளைவாக என்ன நிகழ்ந்தது என்கின்ற ஒரு மிகப்பெரிய வரலாற்று சுருக்கத்தை 2 வசனங்களில் எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காட்டுகிறான். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் கடந்த வாரம் கொஞ்சம் சொல்லியிருக்கிறோம். அருள்மறையாம் திருக்குர்ஆனில் அவர்களுடைய திருப்பெயர் 28 சூறாக்களில் மொத்தம் 43 தடவைகள் அவருடைய பெயர் சொல்லப்பட்டுள்ளது. அவர்களை பற்றி 28 சூறாக்களில் எல்லாம் வல்ல இறைவன் குறிப்பிடுகிறான். சூரா ஆராஃப், சூரா யூனுஸ், ஹூத், அல் அம்பியா, சூரா அல் முஃமினூன், சூரத்து ஷுஆரா, அன்கபூத், சாஃபாத், தாரியாத், அல் கமர், தஹரீம், சூரா நூஹ், இப்படி நிறைய அத்தியாயங்களில் எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய பெயரை குறிப்பிடுகிறான். மொத்தம் 43 தடவை. 950 ஆண்டு காலம் தன் சமுதாயத்து மக்களுக்கு அவர்கள் அறிவுரை வழங்கினார்கள். 40 வயதில் அவர்கள் இறை தூதராக ஆனார்கள். அழிவுக்கு பிறகு அவருடைய வழிகாட்டுதலை ஏற்க மறுத்தவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அந்த அழிவுக்கு பிறகு, தூஃபான் என்கிற வெள்ள பிரளயத்துக்கு பிறகு 60 ஆண்டு காலம் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படி கணக்கு வைத்து பார்க்கின்ற போது அவர்கள் 950 ஆண்டு காலம் இறை தூதராக பணியாற்றி இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் 1050 ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். நபியானது 40வது வயசுல, அழிவுக்கு பிறகு 60 வருடம், அது ஒரு 100, 950 ஆண்டு கால பிரச்சார பணி. அப்படியானால் 1050 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கலாம் என்று சில வரலாற்று ஆய்வாளர்கள் அதை கணிக்கிறார்கள். அருள்மறையாம் திருக்குர்ஆனில் எல்லாம் வல்ல இறைவன் சூரா ஹூத் என்கின்ற அத்தியாயத்தில் இவர்களை பற்றி நிறைய எப்படி அந்த பணியை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பதை பற்றி எல்லாம் சொல்கிறான். சுருக்கமாக சொல்ல போனால்,
இறை தூதராக ஆக்கப்பட்டதற்கு பிறகு வழமை போல எல்லா இறை தூதர்களையும் அந்தந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் தான் பின்பற்றி வந்தார்கள். பெரும் செல்வந்தர்களோ செல்வாக்கு மிக்கவர்களோ இறை தூதர்களை பின்பற்றுவதில்லை, தொடக்கத்திலேயே பின்பற்றுவதில்லை. அதற்கு காரணம் ஆழ்மனதில் ஒரு ஆணவம் இருக்கும், ஒரு ஈர்மாப்பு இருக்கும். இரண்டாவது, இறை தூதர்கள் மனிதர்கள் அனைவரும் சமம் என்று சொல்கிற போது உயரத்தில் இருப்பவர்களை பிடித்து கீழே இறக்குகிறார்கள் என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். கீழே இருப்பவர்கள் என்ன புரிந்து கொள்வார்கள் என்றால், அடித்தட்டு மக்கள் நம்மை பிடித்து மேலே தூக்குகிறார்கள் என்று புரிந்து கொள்வார்கள். எனவே அடித்தட்டு மக்களுக்கு உயர்வு கிடைப்பதனால் அடித்தட்டு மக்கள் தான் அவர்களை முதலில் ஏற்றுக்கொள்வார்கள். செல்வாக்கு மிக்கவர்களும் செல்வந்தர்களும் உயர்த்தட்டு என்று தங்களை கருதி கொள்ளக்கூடியவர்களும் நம்மை பிடித்தவர் கீழே இறக்குகிறார் என்று நினைத்து இறை தூதர்களை ஏற்றுக்கொள்ள தயங்குவார்கள். ஆனால் யதார்த்தம் என்னவென்றால், அவர்களை பிடித்து இறை தூதர்கள் கீழே இறக்குவதில்லை, மாறாக அமுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை அவர்கள் மேலே தூக்கி விடுவார்கள். ஆனால் எப்போதுமே செல்வமும் செல்வாக்கும் மிக்கவர்களுக்கு ஒரு ஆழ்மனதில் ஒரு எண்ணம் இருக்கும். என்னவென்றால், இந்த அடித்தட்டு மக்களை பார்க்கின்ற போது பாதியர் ரஇ அராதிலுனா மா நராக்க இல்ல தபா மா நராக்க தபாக்க இல்லல்லதீனஹும் அராதிலுனா பாதியர் ரஇ வமா நராலக்கும் அலைனா மின் ஃபதுல் பல் நதுன்னுக்கும் காதிவின். இப்படி 4 வார்த்தைகளை இறைவன் குறிப்பிடுகிறான். முதலாவது, அந்த சமுதாயத்து மக்கள் நூஹ் நபியை பார்த்து சொன்னார்களாம், எங்களிலே யார் அடித்தட்டு மக்களோ அவர்கள்தான் உம்மை பின்பற்றுகிறார்கள். ஒன்று. பாதியர் ரஇ, மேலோட்டமான அறிவுள்ளவர்கள், எதையுமே ஆழ்ந்து சிந்திக்காத மேலோட்டமான அறிவுள்ள மக்களை தான் உங்களை பின்பற்றுகிறார்கள். எங்களில் அவர்கள் அடித்தட்டு மக்கள், கீழே இருப்பவர்கள். ஒமா நராலக்கும் அலைனா மின் ஃபதுல், எங்களை விட உங்களுக்கு வேறு எந்த மேன்மையும் எந்த சிறப்பும் இல்லை என்று நாங்கள் கருதுகிறோம். நூஹ் நபியை பார்த்து சொன்னார்கள், நம்மளை விட இவர் மேலே போறதுக்கு தான் ஏதோ பொய் சொல்றாரு. ஆனால் அவர்களே ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார்கள் என்றால், ஒமா நராலக்கும் அலைனா மின் ஃபதுல், 3வது 4வது பல் நதுன்னுக்கும் காதிபி, நீங்க எல்லாரும் பொய் சொல்றீங்க என்று நாங்கள் கருதுகிறோம் என்று அவர்கள் 4 வகையான விமர்சனங்களை அவர்கள் வைத்தார்கள். எனவே அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் யாரும் இறைத்தூதர் நூஹ் நபி அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா இறைத்தூதர்களுக்கும் அப்படித்தான். அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் பாதியர் ரஇ, மேலோட்டமான ஞானம் உள்ளவர்கள் என்று. எடுத்தெடுப்பிலே ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கிட்டா இவன் ஆழ்ந்து சிந்திக்கல, மேலோட்டமாக சிந்தித்தான் என்று சொல்வார்கள். ஆனால் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய அறிவாளி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மதீனாவில் இஸ்லாமிய அரசில் நிகழ்ந்த குழப்பங்களை எல்லாம் ஒழித்து கட்டியவர்கள், துணிச்சல் மிக்கவர்கள். அப்படிப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நிர்வாகியாக பின்னால் அடையாளம் காட்டப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாக ஏற்றுக்கொண்டவர்கள். அவரை பாதியர் ரஇ, மேலோட்டமான சிந்தனை உடையவர் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது நூஹ் நபியை பின்பற்றிய மக்கள் மீது அவர்களை எதிர்த்தவர்கள் வைத்த விமர்சனம், அவ்வளவுதான். அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது எல்லாம் வல்ல இறைவன் நூஹ் நபியிடம் எப்படியெல்லாம் பேசினான் என்பது, எப்படியெல்லாம் தைரியம் கொடுத்தான் என்பது சூரா ஹூத் என்கிற அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருள்மறையாம் திருக்குரானில் நூஹ் நபியை பற்றி இறைவன் ஏராளமான வசனங்களிலே சொல்கிறான் என்று நான் குறிப்பிட்டேன். முதலாவது, தரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன், பின்னோர்களில் அவரின் புகழை நாம் விட்டு வைத்தோம். உலகம் உள்ளளவும் நூஹ் நபியை போற்றி புகழுகிற மக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். தரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன் சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், அகிலத்தார்களில் நூஹ் நபியின் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று அல்லாஹ் அவர்களை புகழ்ந்து வைக்கின்றான். அதே போல் அவர்கள் கேட்ட துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ரப்பி அன்னி மகுலூபும் ஃபந்தசிர், இறைவா நான் தோற்று போய் கொண்டிருக்கிறேன்,
இந்த மக்கள் என்னை வீழ்த்த பார்க்கிறார்கள், தங்களுடைய பொய்யால், தங்களுடைய புனைவுகளால், தங்களுடைய ஓங்கார கூச்சல்களால், தங்களுடைய ஆணவத்தால் என்னை அடக்க பார்க்கிறார்கள், எனக்கு நீ உதவி செய் இறைவா என்று அவர்கள் மன்றாடினார்கள். மேலும் சொன்னார்கள், ரப்பிலா ததர்னி ரப்பிலா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தையாரா, இந்த பூமிக்கு மேல் உன்னை மறுக்கின்ற எவரையும் நீ விட்டு வைக்காதே. எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான். ஒரு வசனத்திலே குறிப்பிடுகிறான், வலகது நாதானா நூஹுன் ஃபல நிஅமல் முஜீபுன், இறைத்தூதர் நூஹ் நபி நம்மை நோக்கி அவயக்குரல் எழுப்பினார், நாம் அழகிய முறையிலே பதிலளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று கூறுகிறான். நல்ல அவருடைய அழைப்பை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டோம், கேட்டுக்கொண்டோம், அவருடைய பிரார்த்தனையை ஏற்று அவருக்கு வேண்டியதை நாம் கொடுத்தோம் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். இன்னொரு வசனத்திலே சொல்கிறான், வஜஅல்னா துர்ரியத்தஹு ஹுமுல் பாக்கி, அவர்களுடைய சந்ததிகளைத்தான் இந்த பூமியில் நிலைத்தவர்களாக நாம் ஆக்கினோம். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நூஹ் நபியினுடைய வம்சாவளியில் உள்ளவர்கள் தான். வம்சாவளி என்று சொன்னால் அவர்களால் கப்பலில் ஏற்றப்பட்டு காப்பாற்றப்பட்ட நல்ல மனிதர்கள், இறை நம்பிக்கையாளர்கள் தான். எனவே இப்படியெல்லாம் எல்லாம் வல்ல அல்லாஹ் புகழ்ந்துரைக்கின்றான். இப்போ நூஹ் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ததை வசனம் 26 சொல்கிறான், ரப்பின் சுர்னி பிமா கதபு, இறைவா என்னை அவர்கள் பொய்ப்பிப்பதன் காரணமாக, நான் பொய்யன் என்று சொல்வதன் காரணமாக எனக்கு நீ ஏதாவது உதவியை செய். நான் இவ்வளவு தூரம் இந்த மக்களுக்கு திரும்ப 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 போய் பல்வேறு வகையான வழிகளை கையாண்டு, பல்வேறு வழியான உபாயங்களை கையாண்டு நான் அந்த மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு முயற்சித்தேன். ஆனால் என்னை அவர்கள் பொய்யன் என்றுதான் சொல்கிறார்கள், எனவே எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று அவர்கள் கேட்டார்கள். சுருக்கமான துவா. உடனே எல்லாம் வல்ல இறைவன் என்ன செய்தான் என்றால், அவர்களுக்கு வானத்திலிருந்து ஒரு இடியை இறக்கி இந்த மக்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. மாறாக அந்த மக்களுக்கு அவகாசத்தை கொடுக்கிறான். என்ன அவகாசம்? நூஹ் நபியை பார்த்து சொல்கிறான், நீங்கள் வஸ்னஇல் ஃபுல்க ஃபஅஹைனா இலைஹி அனிஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா வவஹயினா, நம்முடைய அறிவிப்பின்படி நாம சொன்ன அடிப்படையில் ஒரு கப்பலை கட்டுங்க, நம்முடைய மேற்பார்வையில் அந்த கப்பலை நீங்கள் கட்டுங்கள், நாம சொல்ல சொல்ல அந்த மாடிஃபிகேஷன் பண்ணிட்டே வாங்க, எப்படி அந்த கப்பல் இருக்கணும் என்பதை நாம் உங்களுக்கு சொல்வோம், அதன்படி நீங்கள் ஒரு கப்பலை கட்டுங்கள், தயார் செய்யுங்கள் என்று நாம குறிப்பிட்டோம். உடனே நூஹ் நபி அவர்கள் கப்பலை செய்வதற்கு தயாரானார்கள். கப்பல் செய்வதை பார்த்துவிட்டு, இங்கே என்ன கப்பல் வேண்டி கிடக்கிறது, இங்கே யாருக்கு வேண்டுமாம் கப்பல், கப்பலில் என்ன பயணமா செய்ய போகிறாய் என்று அவர்களை ஏளனமாக பேசினார்கள். நூஹ் நபி சொன்னார்கள், இன் தஸ்கரு மின்னா ஃபைன்னா நஸ்கரு மின்கும் கமா தஸ்கரு, நீங்கள் எம்மை இப்போது பரிகாசம் செய்வீர்களானால் இதே போல உங்களையும் நாம் பரிகாசம் செய்யக்கூடிய காலம் வரும். எனவே இப்படியெல்லாம் இறை கட்டளையை கேலியும் கிண்டலும் செய்யாதீர்கள் என்று அந்த மக்களுக்கு மறுபடியும் அறிவுறுத்துகிறார்கள். தனி ஒரு மனிதராக அவர்கள் கப்பலை கட்டுகிறார்கள் என்றால் எத்தனை ஆண்டுகள் பிடித்திருக்கும், எவ்வளவு நாட்கள் பிடித்திருக்கும், எவ்வளவு மாதங்கள் அதற்கு அவர்கள் செலவிட்டிருப்பார்கள். அந்த மக்களுக்கு முன்னாலேயே அந்த கப்பலை கொஞ்சம் கொஞ்சமாக தயாரிக்கிறார்கள். மரப்பலகை எடுத்து அதையெல்லாம் செதுக்கி செப்பனிட்டு அதை ஆணி அடித்து அதை தயார் செய்கிறார்கள். இதை பார்க்க பார்க்க அந்த மக்கள் திருந்துவதற்கு ஏதாவது இந்த அவகாசத்தை பயன்படுத்திக் கொள்வார்களா என்று பார்த்தார்கள். ஆனால் அந்த மக்களோ கப்பல் செய்வதை கேலிதான் செய்தார்களே அன்றி, ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது, இது இறை கட்டளை, இந்த இறை தூதருக்கு ஏதோ ஒன்று இறைவன் கட்டளையிட்டு விட்டான், ஆகையினால் நாம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. எப்படி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்ளவில்லை. இறைவன் கூறுகின்றான், ஃபைதா ஜாஅ அம்ருனா வஃபாரத் தன்னூர், நம்முடைய கட்டளை வந்துவிட்டால், கப்பலை செய்து முடிக்கிறீங்களா, செய்து முடிங்க, நாம ஒரு கட்டளை இடுவோம். என்ன கட்டளை? எல்லாரும் கப்பலில் ஏறுங்கன்னு சொல்லுவோம். எல்லாரும் கப்பலில் ஏறும்போது நீங்கள் என்ன செய்யணும்டா, இறை தூதர் நூஹ் அவர்களே, உங்களை நம்பி ஏற்றுக்கொண்ட நம்பிக்கையாளர்கள் எத்தனை பேர் உங்களை நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் அந்த கப்பலில் நீங்கள் ஏற்றிக்கொள்ளுங்கள்.
அநியாயக்காரர்களை பற்றி என்னிடத்தில் எதுவும் நீங்கள் பேசாதீர்கள். வலா துகாத்திபினி ஃபில்லதீன ஸலமு இன்னஹும் முக்ரகும். நாம் அநியாயக்காரர்களை நீரில் மூழ்கடிக்கப் போகிறோம், உங்களில் நல்லவர்களை கப்பலில் ஏற்றி காப்பாற்றப் போகிறோம், அந்த அநியாயக்காரர்களை பற்றி எதுவும் நீங்கள் பேசாதீங்க, உங்களை நம்பி ஏற்றுக்கொண்டவர்களை கப்பலில் நீங்கள் ஏற்றுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். அப்படி ஏறியவர்கள் நூஹ் நபியால் அனுமதிக்கப்பட்டவர்கள் 80 பேர், மொத்தம் 80 பேர், ஆணும் பெண்ணுமாக 80 பேர். அதிலே அவருடைய குடும்பத்தினரும் உண்டு, அவருடைய ஒரு மனைவியும் உண்டு. ஒரு மனைவி தான் இறைவனை மறுத்தவர், மொத்தம் 2 மனைவி அவர்களுக்கு. பிள்ளைகளும் உண்டு, ஒரு மகன் நூஹ் நபியை ஏற்றுக்கொள்ளாதவன். அதே போல சில மிருகங்களும் அதிலே ஏற்றப்பட்டன. ஏனென்றால் இதோடு உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பினங்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக சில மிருகங்களும் இனப்பெருக்கத்துக்காக அவற்றில் ஏற்றப்பட்டன. சில செடி வகைகளும் ஏற்றப்பட்டதாக சொல்கிறார்கள் சில அறிஞர்கள். அப்படி எதுவும் கிடையாது. உயிருள்ள மிருகங்கள், உயிரினங்கள் தான் ஏற்றப்பட்டன, செடி கொடிகள் அல்ல என்று குறிப்பிடுகிறார்கள். கப்பலில் ஏற்றப்பட்டவர்கள் எப்போது செல்ல வேண்டும்? ஃபைதா ஜா அம்ருனா வ ஃபாரத்தன் நூர், நம்முடைய கட்டளை வந்துவிட்டால், தரையிலிருந்து நீர் கொப்பளிக்க ஆரம்பித்து விட்டால், வானத்திலிருந்து மழை பொழியும். ஃபல் தகல் ம, நீர் சந்தித்து கொண்டது. அல அம்ரின் கது குதிர், ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு காரியம் நடப்பதற்காக வானத்தின் நீரும் பூமியின் நீரும் சந்தித்து கொண்டன என்று எல்லாம் வல்ல இறைவன் குறிப்பிடுகிறான் சூரத்துல் கமர் என்ற அத்தியாயத்தில். வானத்திலிருந்து மழை பொழியுது, பூமியிலிருந்து நீர் அப்படியே கொப்பளிச்சுக்கிட்டு வருது. பூமியிலிருந்து நீர் கொப்பளிக்க கொப்பளிக்க கப்பல் மிதக்க ஆரம்பிக்கிறது. கப்பல் மிதக்க ஆரம்பித்தவுடன் இறைத்தூதர் நூஹ் நபி அவர்கள் அல்லாஹ் யாரையெல்லாம் அதிலே ஏற்ற சொன்னானோ அவர்களை எல்லாம் அதிலே ஏற்றினார்கள். அல்லாஹ் யாரை ஏற்ற சொன்னான்? ஃபஸ்லுகு ஃபீஹா, அதிலே நீங்கள் நுழைய வைப்பீராக. மின் குல்லி ஸௌஜைனி இஸ்னைனி, எல்லா ஜோடிகளிலும் இருவரை ஏற்றிக்கொள்வீராக. மனிதன்னா ஆணு பெண்ணு, மிருகங்கள்னா ஆணு பெண்ணு, பறவைகள் என்றால் ஆணு பெண்ணு. இப்படி இனப்பெருக்கத்துக்காக நீங்கள் ஏற்றுக்கொள்வீராக என்று சொல்லும் போதே ஒரு செய்தி தெளிவாகிவிட்டது. என்னவென்றால், எல்லாம் வல்ல இறைவன் அழிக்கப் போகிறான் அந்த மக்களை என்று. அன்றைக்கு உலகம் ரொம்ப சின்னது. உலகம் இப்போ இருக்கிற மாதிரியான பெரிய உலகம் அப்போது கிடையாது. உலகம் என்றால் தரை இருந்தது, கடல் இருந்தது, வானம் இருந்தது, பூமி இருந்தது, எல்லாம் இருந்தது. அதிலே மனிதர்கள் எந்த பகுதியிலே வாழ்ந்தார்களோ அந்த பகுதி ரொம்ப சின்ன பகுதி. ஏனென்றால் உலகம் தோன்றி 9 தலைமுறை தானே ஆச்சு, 10 தலைமுறை தானே ஆச்சு. அதுக்குள்ள என்ன பெரிய பெரிய லட்சக்கணக்கிலேயா மக்கள் விட போகிறார்கள்? சில பல ஆயிரங்கள் இருப்பார்கள், அவ்வளவுதான். அப்ப சில பல ஆயிரங்களை கொண்ட அந்த மக்கள் தொகை, அநியாயக்காரர்களாக இருந்த அனைவரும் அதிலே அழிக்கப்பட்டார்கள். 80 பேரை தவிர 80 பேர் பாதுகாக்கப்பட்டார்கள். அவர்கள் தான் நம்பி ஏற்றுக்கொண்டவர்கள். ஒரு கணக்குப்படி பார்த்தோம் என்று சொன்னால், இறை தூதர் நூஹ் நபி அவர்கள் 950 ஆண்டு காலம் வாழ்ந்து ஒரு 95 பேர் கூட இஸ்லாத்தை ஏற்கவில்லை. ஒரு 80 பேர் தான் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது இறை தூதர் நூஹ் நபியினுடைய நன்மை தட்டின் கனத்தை குறைத்துவிடும் என்று அதற்கு பொருள் அல்ல. கம்மியான பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கனால நூஹ் நபிக்கு நன்மை கம்மின்னு கிடையாது. மாறாக அவர்கள் முயற்சித்த அந்த முயற்சிக்கும் உழைப்புக்கும் அவர்கள் போட்ட அந்த எஃபர்ட்ஸு அனைத்துக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நிறைவான நற்கூலியை தருவான். இவரென்றால் இவர்கள் உழைத்து விட்டார்கள், பலன் கிடைக்காமல் போனது என்பது இவர்களின் கையில் இல்லை. எனவே அதற்கான நிறைவான நற்கூலி கிடைக்கும் என்பதும் திருக்குர்ஆனுடைய விரிவுரைகள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. இப்போ இறைத்தூதர் நூஹ் நபி அவர்கள் ஏற்கனவே அந்த மக்களுக்கு எல்லா அறிவுரைகளையும் சொல்லிவிட்டார்கள். அலைக்கும் அனுல்சி முக்குமுகா வந்துமுலகா காரிகும், நீங்களாக இந்த தத்துவத்தை விரும்பி ஏற்றுக்கொள்வதற்கு மாறாக நீங்கள் வெறுத்து கொண்டிருக்கும் நிலையில் நான் உங்களை இதிலே
நுழைய சொல்லி கட்டாயப்படுத்த முடியுமா? உங்களுடைய கண்கள் இந்த தத்துவத்தை பார்க்க மறுக்கின்றன. பார்வை திரையிடப்பட்ட மக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றெல்லாம் அந்த மக்களுக்கு பல வழிகளில் பல டைமென்ஷன்ல அறிவுரைகளை கூறியும் அந்த மக்கள் கேலி கிண்டல் பண்றது, நக்கல் நையாண்டி பண்றது, இப்படியே இருப்பதை 980 வருஷம் ஒரு இறைத்துதர் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு தியாக மனப்பான்மை உள்ளவராகவும் எவ்வளவு பெரிய ஒரு பொறுமையான மனிதராகவும் இறைத்துதர் நூஹ் நபி அவர்கள் இருந்திருப்பார்கள் என்று நீங்கள் எண்ணிப்பார்கள். மின்குல்லி ஜௌஜன் இஸ்னைன் வாஹிலக், நூஹ் நபி அவர்களே உங்களுடைய குடும்பத்தினரையும் அதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். குடும்பத்தினர் என்றால் அவர்களை பின்பற்றிய மனைவி, அவர்களை பின்பற்றிய பிள்ளைகள். ஒரே ஒரு மகன் பின்பற்றவில்லை. அவன் அழிக்கப்படுவதற்கு தயாராக இருந்த நிலையில் வானத்தின் நீரும் பூமியின் நீரும் சந்தித்துக் கொண்ட போது அவன் ஒரு மலையின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டான். கால சஆவி இலா ஜபலி யாசிமுனி மினல் மா, இதோ இந்த ஒரு மலையின் மீது ஏறிக்கொள்வேன், அது நீரில் இருந்து என்னை காப்பாற்றும் என்றவன் பேசினான். நூஹ் நபி அவர்களோ அவனுக்காகவும் இறைவனிடத்திலே மன்றாடினார்கள். இறைவன் சொல்லிவிட்டான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவன் நல்ல வேலைகளை செய்பவனாக இருக்கவில்லை, எனவே அவன் நல்லவன் அல்ல, உன்னுடைய குடும்பத்தினரும் அல்ல. அவனுக்காக வலா துகாத்திபுனி ஃபில்லதீன ஸலமு, அநியாயக்காரர்களுக்காக இடத்துல நீங்கள் பரிந்து பேசாதீர்கள், விட்டுடுங்க, நான் சொன்ன ஆட்களை மட்டும் ஏற்றிட்டு போங்கன்னு சொல்லிட்டான். இல்லாமன் சபக அலைஹில் கௌலு மின்ஹு, அந்த குடும்பத்தினரிலும் அந்த ஜோடி ஜோடியாக இருக்கக்கூடிய மனிதர்களிலும் யாருக்கு நம்முடைய சொற்கள் முந்திவிட்டனவோ, நம்முடைய தண்டனையின் சொற்கள் முந்திவிட்டனவோ அவர்களை தவிர, அவர்களை மட்டும் நீங்க ஏத்தாதீங்க என்று சொல்லிவிட்டு ரொம்ப சொற்ப ஆமனமாகும் இல்லா கலீல், சொற்ப நபர்களை இவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்று இன்னொரு வசனத்தில் சொல்கிறான். இங்கே சொல்வது வலா துகாத்திபுனி ஃபில்லதீன ஸலமு இன்னஹும் முக்ரகூன், அவர்கள் மூழ்கடிக்கப்பட இருக்கின்றார்கள். கண்டிப்பாக அவர்கள் எல்லோரும் மூழ்கடிக்கப்படுவார்கள், ஆகையினால் அவங்களை யாரையும் ஏத்தாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்போ வானத்திலிருந்து மழை பொழிந்தது, தரையிலிருந்து நீர் பொங்கியது, கப்பலில் ஏறுறாங்க, கப்பல் புறப்பட்டு போய்கிட்டே இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக தபரியிலே ஒரு செய்தி இருக்கிறது. என்னவென்றால், எல்லாம் வல்ல இறைவன் அப்படி அழிக்கப்பட வேண்டும் என்று யாரை முடிவெடுத்தானோ அது 950 ஆண்டு கால அனுபவத்தில் எடுத்த முடிவு. இன்னைக்கு நேரத்தல்ல, 95 வருஷம் அல்ல, 950 ஆண்டு கால அனுபவத்தில் எடுத்த முடிவு. நூஹ் நபி அந்த கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் அதை ஒத்துக்கிட்டது. அல்லாஹ் யாருக்காவது இரக்கம் காட்டுவதாக இருந்திருந்தால் கை குழந்தையுடன் அழிவின் வாசலில் நின்று கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்குத்தான் இரக்கம் காட்டியிருப்பான். அப்படிப்பட்ட பெண்களும் கை குழந்தையை கையில் வைத்துக் கொண்டிருந்த தாய்மார்களும் பாதிக்கப்பட்ட அல்ல அழிக்கப்பட்ட அந்த கூட்டத்தினரில் இருந்தார்கள். அவர்களையும் சேர்த்தே இறைவன் அளித்தான். ஏனென்றால் அனுபவம். வலா எரிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா, இறைவா இந்த மக்களை நீ அழித்து விடு, இவர்கள் தங்களை போன்ற அல்லது தங்களை விட கொடூரமாக உன்னை மறுக்கின்ற, உன் வேதத்தை பொய்ப்பிக்கின்ற, உன் இறைத்துதர்களை இழித்தும் பழித்தும் பேசுகின்ற மக்களைத்தான் இவர்கள் பெற்றெடுப்பார்களே அன்றி இவர்கள் ஒன்றும் யோகியமானவர்களை பெற்றெடுக்கப் போவதில்லை. எனவே இறைவா அவர்களை நீ அழித்து விடு என்று இறைத்துதர் நூஹ் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை எல்லாம் வல்ல இறைவன் சூரா நூஹ் என்கின்ற அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான். மொத்தத்தில் அவர்கள் அனைவருமே அழிக்கப்பட்டார்கள். பிறகு என்ன நடந்தது? فإذا استويت أنت ومن معك على الفلك فقل الحمد لله الذي نجانا من القوم الظالمين. இறைத்துதர் நூஹ் அவர்களே, நீங்களும் உம்மோடு இருக்கக்கூடியவர்களும், அதாவது நல்லவர்களும், கப்பலிலே ஏறி அமர்ந்து விட்டீர்களானால், கப்பலில் ஏறி ஆளாளுக்கு அங்கங்க ஜாமான்களை வச்சுக்கிட்டு செட்டில் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி நஜ்ஜானா மினல் கௌமித் தாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திடமிருந்து நம்மை காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்வீராக. அநியாயக்கார கூட்டத்திலிருந்து உங்களை காப்பாற்றிட்டான், அவர்களுக்கு வந்த அழிவு நம்மை தீண்டவில்லை, நாம இறை நம்பிக்கை கொண்டதனுடைய பலனை இப்போ நாம் அனுபவிக்க போகிறோம். அல்லாஹ் இவ்வளவு பெரிய பேரழிவை நீங்கள் பார்க்கும்போது
அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்திட்டு இடத்த காலி பண்ணுங்க. அதாவது நீங்கள் கொஞ்சம் கூட அந்த மக்களுக்காக இறக்கப்படாதீங்க, யாருக்காகவும் என்கிட்ட நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க இந்த மக்கள் இதற்கு மேலே சமாளிக்க முடியாது என்று, நான் அழிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் என்று இறைத்தூதர் நூஹ் நபி அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் கட்டளையிட்டு விட்டான். அதாவது இதிலே ஒரு செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது என்னவென்றால், அல்லாஹ்வுக்கு நாம நன்றி செலுத்த வேண்டிய இடங்கள் என்பவை குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகின்ற போது அல்லாஹ்வுக்கு நாம நன்றி செலுத்தணும். குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படுகின்ற போது அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். எப்படி? நம்மளை குற்றவாளிகளாக அவன் ஆக்கலை, குற்றவாளிகளாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்த கூட்டத்தில் நாம இல்லை. அதனால இந்த தண்டனை நமக்கு வரலை. தண்டனை வராததுனால நாம் அல்லாஹ்வுடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாக ஆகிவிட்டோம். இப்படி 3 அடுக்கு இருக்கு அதுல. ஆகையினால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை எல்லாம் வல்ல இறைவன் வசனம் 28 சொல்லி காட்டுகிறான். இதன் பின்னர் வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.